பிலாசபில சத்தியமே இன்னைக்கு எனக்கு ஒரு பிலாசபர் கூட தெரியாது தமிழ். உயிரோடு இருக்கிற ஒரு பிலாசபர் நேம் சொல்ல சொன்னீங்கன்னா எனக்கு சார் சொல்ல. அது பிலாசபி, அது இவனுங்க பிலாசபின்னு சொல்றானுங்க சார். அது போங்கா இருக்கு சார். அது கவிதைன்னு சொல்றானுங்க. அது கவிதையிலேயே சேர்த்து கிடையாது, கன்றாவியா இருக்குது அது. கட்டுற எக்ஸாக்ட்லி. இல்ல இன்னைக்கு நான் காலையில ஒரு உங்களுக்கு தெரியும் நம்ம நண்பர்களோட இதுக்குள்ள இருந்து ஒரு புத்தகத்துல இருந்து ஒரு கவிதை ஒண்ணு போட்டிருந்தாங்க. நான் படிச்ச உடனே எனக்கு எரிச்சல் தான் வந்தது. இத ஒரு கவிதைன்னு நீ சொல்ற அப்படின்னா சார், ஆனா நான் புரிஞ்சுக்கிறேன் சார். 2020 இருந்து 2026 வரைக்குமே இன்னைக்குமே ஒரு பெண் கவிஞர் வந்தாங்க அப்படின்னா பேடு விக்கிறத பத்தி தான் கவிதை எழுதுவாங்க அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது. 26 வருஷமா அவங்க அதை விட்டு நகர்ந்து போகவே இல்லை. எதை பத்தி? பேடு விக்கிறத பத்தி. ஐயோ, 26 வருஷமா பேடு வித்துன்னு இருக்காங்க சார் கவிஞர்கள், பெண் கவிஞர்கள். வாஸ்தவம் தான். இல்ல அதை இன்னுமாடா நீங்க அதை இன்னுமா நீங்க எல்லாம் தாண்டல அப்படின்னு அந்த அம்மாக்களை பார்த்து எனக்கு கேட்கணும்னு தோணுது. அப்பனா எவ்வளவு ஃபேக்கா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அந்த கவிதைகள். நல்ல வேலை நான் கவிதைகள் படிக்கிறது இல்லை. அதுக்கு அதுக்கு யாராவது எனக்கு அதுக்கு வந்து மெனக்கெட்டு காசு அதுக்கு கொடுத்துட்டா. வந்து அதாச்சும் நான் என்ன சொல்றேன்னா, வைரமுத்து மேல எவ்வளவு அலகேஷன் வச்சாலும், எவ்வளவு வந்து நம்ம வந்து தூற்றுனாலும், பொய்டிக்கா அந்த ஆள்கிட்ட அவர்கிட்ட இருந்தது இருக்குல்ல, அந்த கலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கலை நயம்னு ஒண்ணு, கவிதையோட நயம்னு ஒண்ணு இருந்துச்சுல்ல சினிமா பாட்டுலயாச்சும், அதுல 10% கூட இன்னைக்கு வந்து நான் தீவிர இலக்கியம், தீவிர கவிதை எழுதுறேன்னு சொல்ற பெண்கள் தெரியும். இல்ல அது நீங்க பெண்களை மட்டும் ஐடென்டிஃபை பண்றது கரெக்ட் இல்லன்னு நினைக்கிறேன். அது எல்லார்கிட்டயுமே இல்ல போயிடுச்சு. ஆண்கள்ட்டையும் தான். நான் இப்ப 2 நாள் முன்னாடி தான் வந்து ஒருத்தர் போட்டிருந்தேன். பாலினத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் நினைக்கிறேன். நீங்க பெண்கள் வந்து அவங்களுடைய வழிகளை அசட்டுத்தனமா முன்னிறுத்துற மாதிரி ஆண்களும் அவங்களுடைய குழப்பங்களை அசட்டுத்தனமா தான் முன்னிறுத்துறாங்க. அது அது ரெண்டு இரு பாலினங்கள்கிட்டயுமே இருக்கிற விஷயம் தான் நினைக்கிறேன். யாருக்குமே அவங்களுடைய இருக்கு எமோஷனை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவோ சொல்லவோ தெரியல. அட்லீஸ்ட் வந்து தபு சங்கர் கவிதை ரேஞ்சுக்காச்சும் இருந்தா நான் சந்தோஷப்பட்டுருவேன். தபு சங்கர் பழைய ஜெனரேஷன் மயிலார். தபு சங்கர் இஸ் தி லாஸ்ட் இன் ஹிஸ் டைம். இல்ல சார், அவரு மாதிரி இருந்துட்டா கூட பரவாயில்லைங்க. அவர் போன நூற்றாண்டை சேர்ந்தவர். நீங்க இந்த நூற்றாண்டிலேயே எழுதிட்டு இருக்காரு. நீங்க நவீன கால கவிதைகள், நவீன கால கவிதைகள்லாம் வந்து வடிவியா வருவியான்னு சாட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு நமக்கு. கரெக்ட் தான். நீங்க இன்னொன்னு சொல்றீங்கல்ல, கிரேக்க இதுக்கு வந்து அது சொல்லுவாங்க. நீங்க ஸ்டார்டிங்ல கேட்டீங்கல்ல, ஏன் வந்து சீரிய இலக்கியம் எல்லாமே டிப்ரெஷன் நோக்கி நகருது அப்படின்ட்டு. அது கிரேக்க இலக்கியங்களை டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல அதை சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ஹாரல்ட் ப்ளூமா இருக்கலாம், அல்லது வேற யாரு அது சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. யாரோ ஒரு மேற்கத்திய கிரிட்டிக் வந்து கிரீக் டிராமாக்கும் கண்டெம்பரரி அந்த அவருடைய காலகட்டத்துக்கு உண்டான டிராமாவையும் கான்ட்ராஸ்ட் பண்ணும்போது பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. கிரீக் டிராமாவோட டிராஜடி இருக்கு இல்லைங்களா, அது வந்து அடுத்தவங்களுக்கு நிகழ்ந்த டிராஜடி. இன்னொருத்தருக்கு நிகழ்ந்த டிராஜடியை தான் உணர்ந்து அதை பிரதிபலிக்கணும் அல்லது அதை வந்து திரையேற்றணும் அப்படின்னு அரங்கேற்றணும் அப்படின்னு முயற்சி செய்யற ஒரு கவிஞனுடைய அல்லது ஒரு நாடக ஆசிரியனோட வெளிப்பாடு அது. அரிஸ்டோபன்ஸ், ஜேனோபன் அல்லது ஈவன் யூரிபிட்ஸோட அந்த அது என்னது யோடா ஃபேமஸ் இது ஈடிபஸ் ரெக்ஸ், இது எல்லாமே. ஆனா சமகாலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து சுயநலத்துக்குள்ள போய் லாக் ஆயிடுச்சு. என்னோட வழியை நீ உணருன்னு சொல்றது இருக்கு இல்லைங்களா, அது கோளாறு பிடிச்ச ஒரு கண்ணோட்டம். ஆனா யாரோ ஒருத்தனோட வழியை நான் உணர்ந்தே அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றது இருக்கு இல்லைங்களா, அது உன்னதமான இலக்கியம். கிளாசிக்கல் இலக்கியங்கள் எல்லாத்தையுமே உன்னிப்பா உன்னோக்கி கவனிச்சீங்கன்னா அது தன்னோட வழிங்கிறத விட தான் யாரை பார்த்து அனுதாபப்பட்டமோ அவங்களோட வழியை சொல்லி இருக்கும். அரிஸ்டோட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லா டிஃபைன் பண்றாரு. The fundamental emotion that should be elicited in tragedy is pity. பிட்டிங்கிறது என்ன? அனுதாபம். இன்னொருத்தர் அந்த கேரக்டர் மேல உங்களுக்கு அனுதாபம் வரணும். நீங்க உட்காந்து கேரக்டரோட அழுவ கூடாது. அங்க
அகிரா குரோசாவா உங்களுக்கு ஹலோ சொல்றேன்.